அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 22 சண்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் பயோ டெரரிசம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பயோ டெரரிசம்னா என்ன அப்படின்றத குறித்து ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய்ட்டு பார்த்துருங்க. இதில் மிக முக்கியமாக இந்த பேண்டமிக் சமயத்தில் கோவிட்-19 பேக்ட்ராப்பில் தான் இந்த மாதிரியான ஒரு லா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ பயோ டெரரிசம்னா என்ன, அதோட டெஃபினேஷன் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தமிழ்நாடு சம்மந்தமாக இருந்தாலுமே இதில் வந்து ஒரு என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த நியூஸ் நம்ம பார்த்துக்கணும். தட் இஸ் எம்சாண்ட் பாலிசி அப்படின்ற மாதிரி. முதல்ல வந்து பி சாண்ட் அண்ட் எம்சாண்ட் அப்படின்றனா என்ன, அதோட வித்தியாசங்கள் வந்து என்னென்ன, அதை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே ஈக்கோ ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து பிஎம்ஸோட ஸ்டேட்மெண்ட், கோவிட்-19 இஸ் வேர்ல்டு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்றது முழுக்கவே நம்ம வந்து படிச்சுக்கணும். இது வந்து G20 நாடுகளோட சம்மிட்டில் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த G20 நாடுகளை பற்றின பேசிக் விஷயங்கள், லைக் அது எப்போ ஆரம்பித்தாங்க, அதில் என்னென்ன மெம்பர் இருக்காங்க, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது முதற்கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஹானர் ஃபார் பூட்டான்ஸ் கியூன் மதர் வாங்சுக் அப்படின்றவங்க, மிஸ்ஸஸ் வாங்சுக் அப்படின்றவங்க யூஎன் அவார்ட் ஃபார் ஒர்க் ஆன் செக்ஸுவல் ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இதோட நோக்கம் வந்து என்ன, இந்த அவார்டு கொடுக்குறதோட நோக்கம் என்ன, என்னென்ன மாதிரியான ஒரு ஒர்க்கு சொசைட்டியில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 12 திபெத் பற்றின ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்னா, ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம், இந்தியா ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்தியா ரீபப்ளிக் ஆனதுக்கப்புறம், அதாவது 1950s நம்மளோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது இதை பற்றி நமக்கு தெரிய வரும். ஸோ மெயின்ஸில் வந்து நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை வந்து படிப்போம். அது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதையும் நம்ம படிச்சுக்குவோம் இந்தியாவோடது. ஸோ அதோட பேக்ட்ராப்பில் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒடிசா ட்ரைப் சீஸ் ரைஸ் அண்ட் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி, ஸோ அவங்களாம் மைக்ரேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன போண்டா ட்ரைப் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ட்ரைபல் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த போண்டாஸ் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரைபலுக்கும் இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்புக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ட்ரைபல்ஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்டு இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், இவங்க மூணுத்துக்குமான வித்தியாசங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களை இந்த மாதிரி ட்ரைபல்ஸை வந்து கவர்ன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் வந்து இருக்குது, என்னென்ன கமிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரைபல்ஸ்லாம் எந்தெந்த இடங்களில் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனில் இதுக்கு ட்ரைபலோட வெல்ஃபேருக்காக என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு நியூஸில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. அடுத்தது பிஸ்னஸ் நியூஸில் இந்தியா டு டபுள் ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இன் 5 years அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மெயின்ஸுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜாகிரஃபிலையும் படிப்போம், அதுக்கப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 3லேயும் வந்து நம்ம இதை வந்து படிப்போம். அதுக்கு அடுத்தது டிஸ்ரப்டிவ் சொல்யூஷன்ஸ் நீடட் இன் ரினியூவபிள்ஸ் டு டேக்கிள் இன் ஃபியூச்சர் அப்படின்றது இதுவும் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து கார்பன் ரீசைக்கிள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்பன், க்ரீன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மீனிங் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 15 இருக்கிறது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதை முழுக்கவே வந்து படிச்சிருங்க. எதையுமே விடாமல் படிக்கும் பொழுது ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து ப்ரிலிமினரியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து வரலாம், அல்லது இதோட பேக்ட்ராப்பில் வந்து வரலாம். அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸில் ஏன் வந்து இந்தியா RCEPலேருந்து வெளியில் இருந்திருக்கு அப்படின்றத பொறுத்து கேள்வி பதில் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மொரட்டோரியம் ஆன் பேங்க்ஸ் அப்படின்ற அந்த நியூஸ் வந்து எக்கனாமி சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ், அதையும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் த ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட்-19, நிறைய வேக்சின் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதையும் கொஷின் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து அஜர்பைஜானில் தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து இலாம் அலியேவ் அப்படின்ற இந்த பிரசிடென்ட் ஹூ வென்ட் டு வார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அஜர்பைஜானோட டொமஸ்டிக் இஷ்யூஸ் அங்கே வந்து டீல் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அஜர்பைஜானோட கான்ஃப்ளிக்ட் பற்றி ஏற்கனவே ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.